அஜயனோட தாத்தா மணியன் அந்த ஊர்லயே ஒரு பெரிய திருடர். இவரோட பொண்டாட்டி அந்த சாமி சிலையை பார்க்க போறப்ப தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவமானப்படுத்திடுறாங்க. அதனால மணியன் அந்த கோவிலுக்குள்ள புகுந்து அந்த சிலையை திருடிட்டு அதுக்கு பதிலா போலீஸ் சிலை செய்யறதுக்காக ஒரு கொல்லன் கிட்ட போய் கொடுக்கிறாரு. அந்த சிலையை தொட்டு பார்த்த கொல்லன், இது நட்சத்திர கல்ல பண்ண சிலை கிடையாது, என்னோட குடும்பம் தான் அந்த சிலையை பண்ணாங்க, அதனால எனக்கு நல்லாவே தெரியும், அந்த நாட்டோட ராஜா கேலுவ ஏமாத்திட்டான்னு சொல்றான். இந்த உண்மை தெரிஞ்சதுனாலதான் கேலு அந்த சிலையை தேடி போனப்ப காணாம போயிருப்பாரு. கேலுவ ராஜா ஏமாத்தின விஷயம் தெரிஞ்ச மணியன் அந்த ராஜாவை பழி வாங்குறதுக்காக அந்த சிலையை திருடுறதுக்கு முடிவு பண்றான். இப்ப ராஜா அந்த சிலையை பத்திரமா மறைச்சு வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச மணியன் அங்க போகிறான். அந்த இடத்துக்குள்ள யாரும் ஈஸியா போக முடியாத அளவுக்கு அங்க பொறிகளை ராஜா வச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு போன மணியனோ தன்னோட திறமையை பயன்படுத்தி அங்க இருக்கிற பொறியில எதுலயும் மாட்டாம லாபகமா போய் அந்த சிலையை திருடிட்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட காட்டுறான். இவனோட மனைவியோ இந்த சிலையை நீ ஊர்க்காரங்க கிட்ட கொடுத்தா நீயும் கேளு மாதிரி பெரிய வீரனாகலான்னு சொல்றா. ஆனா மணியனோ ஜாதியை வச்சு உன்னை அவமானப்படுத்தின அந்த ஊர்க்காரங்க போலியான சிலையை வழிபடட்டும் சொல்லிட்டு உண்மையான சிலையை மறைச்சு வச்சுட்டு போலியான சிலையை அந்த கோவில்ல வைக்கிறதுக்காக போகிறான். அப்ப அந்த ஊர் மக்கள் அவனை சுத்தி வளைச்சு புடிச்சிடுறாங்க. இப்ப மணியனோ அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஆனா அந்த ஊர் மக்கள் அவனை விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாங்க. கடைசியா ஒரு மலை உச்சில போய் மணியன் மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட மணியன் அந்த சாமி சிலையை அங்கேயே வச்சுட்டு தன் மனைவி கண் முன்னாடியே அந்த மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அவன் இறந்ததால அந்த உண்மையான சிலை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாம போயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.